ஹாய் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். சரியா? எங்கன்னா உவரிக்கு போகிற வழியில் எந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போயிட்டு போவோன்னு பார்ப்போமா? இந்த கோயில் பேர் வந்து சிரட்ட பிள்ளையார் கோயில். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு ஒரு வாட்டி கேள்வி கேட்டேன். யாரும் சொன்ன மாதிரி இல்லை. கரெக்டாக? பரவாயில்ல. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சரியா? இந்த கோயில் பேர் வேறு தான். ஆனால் இதை நாங்கள் எல்லாம் சிரட்ட பிள்ளையார் கோயில் தான் சொல்லுவோம். அந்த கோயில் பேர் அந்த போர்டில் இருந்து. சரியா? பார்த்து கரெக்டாக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து நம்ம கொஞ்சம் வழி வந்தப்புறம் இதில் ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்குது. அம்மன் கோயில். அங்கே வந்து உள்ள சாமியை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேட்டேன்னா எடுக்கலாமான்னு அவங்க எடுக்கலாமான்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன்னா எல்லா கோயில்லையும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட கேட்டேன். ஓகே எடுங்கம்மானாவை நானும் எடுத்துக்கிட்டேன். இந்த கோயிலும் ரோட்டு சைடில் தான் இருக்கும் பார்த்துக்கங்க. இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இடம். திருப்பி இதில் இங்கே என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? இந்த கோயில் ஓரத்தில் ரோட்டுக்கரையில் எல்லா வாட்டியும் பைனி குடிப்பேன். கோயிலுக்கு வர டைமெல்லாம் பைனி குடிப்பேன். ஆனால் அந்த இடைக்க குடிக்கலை. ஒன்று எனக்கு பயங்கர இருமல். அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த தடைக்கு பைனிங்க இல்லை குடிக்கிறதுக்கு. அதனால் குடிக்கலை. சும்மா இருக்கலையே எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி இந்த மிட்டாய் இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இளந்தப்பழம். சாமி கும்பிட வரும்போதே பார்த்து வச்சுட்டு வந்தேன். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏக்கா எனக்கு ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கோங்க, சாமி கும்பிட்டு வந்து எடுக்கிறேன்னு. ஆனால் அந்த பாட்டி பயங்கர பாட்டி தெரியுமா? எங்ககிட்ட போய் சொல்லி அதிக ரேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. பரவாயில்லை, நான் காசு பேரம் பேசாமல் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். வாங்கி தந்தாங்க. இது வந்து ஒன்று வந்து 2 ரூபா தான் தனியாக வாங்கினாக்கி. பாட்டி ஒன்றும் காசு ரொம்பலாம் அதிகமாட்டு வாங்கலை. நாங்கள் மொத்தமாக வாங்கணும். 24 ரூபா தான் வரும். ஆனால் பாட்டி கூடுதல் ரூபா கேட்டாங்க. பரவாயில்லைன்னு கொடுத்துட்டு வந்தோம். எவ்வளோ ரூபான்னு சொல்ல விரும்பலை. சரியா? ஆனால் இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நிலக்கடலை, அப்புறம் கிழங்கு எல்லாமே இங்கே இருக்கும். நாங்கள் இங்கே வாங்கலை. அந்த இளந்தப்பழம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த இளந்தப்பழத்தை பார்த்த உடனே அதில் ஒரு அட்டையாட்டி சேர்த்து வாங்கிக்கிட்டேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? உவரிக்கு வந்தாச்சு. இதுதான் உவரி கடற்கரை. வீட்டில் இருந்து கிளம்பும்போது மழை வர்றது மாதிரி இருக்குது. ரெயின் கோட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்டில் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பாதி வழி வந்தோடனே வெயில், பயங்கர வெயில். நான் எப்பவும் ஒரு டவல் தூக்கி போட்டு வருவேன். இந்த தடைக்கு டவலும் கொண்டு வரல. பயங்கர வெயில். எனக்கு வேறு இருமல். என்ன செய்யுது? அந்த வெயிலே போயிருக்கு. எங்கள் ஆற்றுக்காரர் டவலை தூக்கி தலையில் போட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க நடந்து. எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் விளையாடையாவலாம் குளிக்கிறாங்க. இந்த உவரி கடலில் வந்து எல்லோரும் குளிக்கலாம். பயமே இருக்காது. ஏன்னா ரொம்ப கடல் அடியாக இருக்காது. பார்த்தீங்க, நிதானமாக இருக்கும் கடல் அடி. சரி, ஆனால் அந்த இடைக்கு குளிக்கலை. வீட்டில் இருந்தே எங்கள் வீட்டுக்காரங்க குளிச்சிட்டாங்க. நான் பின்ன தலைக்கு கடல்லலாம் முங்கி குளிக்க மாட்டேன் அதிகமாக. எப்போமாச்சும் குளிப்பேன். வீட்டில் இருந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். அதனால் கடற்கரையில் போய் கால் நனைச்சிட்டு அப்படியே கோயிலில் வந்து சாமி கும்பிட வந்துட்டோம். இது கோயில் முன்னுக்கு ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்டுறாங்க பார்த்தீங்க. இதுக்கு பேர் கோபுரம் தானே இது? ஆமாம், கோபுரம் கட்டுறாங்க. வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வேலை. எப்போ முடியும்னு தான் தெரியலை. அப்புறம் வந்து கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே மடத்தில் சாப்பாடு உண்டு எல்லாத்துக்குமே. சாம்பார், ரசம், அப்புறம் அவியல் கூட்டு, அப்புறம் நார்த்தங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இங்கே அது பக்கத்தில் இருக்குது வன்னிமரத்து சாஸ்தாங்கோயில். இங்கே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லா வாட்டியும் இங்கே வருவோம். ஏன்னா இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்ப மாட்டோம். பயங்கர வெயிலாக இருக்கும்ல. அதனால் கொஞ்சம் வெயில் தாரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன்னிமரத்து சாத்தாங்கோயிலில் தான் வந்து ஒரு 3 மணி 3:30 மணி வரைக்கெல்லாம் இங்கே இருப்போம். இங்கே பார்த்தீங்க ஒருத்தங்க இலை கொண்டு போட்டாங்களா 2 பெரிய கிடா. அது எங்ககிட்ட வந்து இருந்து தின்னுக்கிட்டு இருக்குது. பார்த்து ஒரு மாதிரி முறைக்குது. அதால் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருந்தோம். இதுக்கு இடையில் என்னாச்சு தெரியுமா?
அந்த வன்னிமரத்து சாஸ்தாங்கோயில் சாமி இருக்குல்ல, அந்த சாமிக்கு ஒருத்தங்க நேர்ச்சை வச்சுருப்பாங்க பொழுது கிடா வெளி கொடுக்கறதுக்கு. அப்படியே கிடாயை கொண்டு விட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க. கிடாய்க்கு தண்ணி தலையில் ஊற்றியாச்சு. அது இப்போ ஒரு உதறிச்சின்னு வச்சுக்கிடுமே, உதறிடுச்சு. இப்போ சாமிக்கு உணவு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதை அங்கே கொண்டு போயிட்டாங்க. இதுக்கிடையில் சாமியை கும்பிட்டாச்சு. அங்கே சாமி கும்பிட நின்றவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இந்த ஃபேமிலியில் தான் கொண்டு கொடுக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். இந்த ஆடு வந்து வேண்டுதல் பண்ணி இனி இது என்ன செய்வாங்கன்னா, தள்ளி கொண்டு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. நான் ஒரு நாள் அதெல்லாம் பார்த்ததில்ல. நாங்களும் கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததோட வீட்டுக்கு வர்றதுக்கு கோயிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் ஒரு இயற்கையான ஒரு இடம் பார்த்தோமா. இது என்ன இடம்னு உங்கள்கிட்ட கேட்டுறதையும் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுமே, நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். அது அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? அப்படியே வந்து இது ஒரு பெரிய பாலம். அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த பாலம். அதில் வந்து நின்றுட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். எடுத்துட்டு அப்படியே இந்த தடைக்கு இன்னும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, எல்லா தடைக்கும் வரும்போது நுங்கு சர்பத்து வாங்குவோம். ஆனால் இந்த வாட்டி பையனியும் கிடைக்கல எங்களுக்கு. நுங்கு சர்பத்தும் கடையில் வந்து நுங்கு இல்லை. அந்தால ஓகே அப்பவும் வாங்காண்டான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினாங்க அந்த கடையில். இல்லாதனால வாங்கலை. பார்சல் நாங்களும் குடிச்சிட்டு வீட்டுக்கும் பிள்ளைக்கு வாங்கிட்டு வருவோம். அது இந்த இடைக்கு நடக்கலை. அப்புறம் வந்த உடனே முதல் வேலை என்ன தெரியுமா, வாங்கிட்டு வந்த அந்த இலந்த பழத்தை பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருமல் தான், லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருந்தேன். எங்கள் ஆத்துக்காரர் கண்ணு முன்னால் சாப்பிட்டா அவ்வளவுதான். அதனால் அவங்க வேறு என்னை வீட்டில் விட்டுட்டு வெளியில் போனது தான் தொக்குன்னு படன்னு 2-3 அன்னத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்குமா? இன்னும் இருக்குது, வேணும்னா தரேன் வாங்க.